ஆனந்தம் மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே ராஜாவின் பிரசன்னம் எப்போதும் ஆனந்தம் மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே அன்பே 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 என் அன்பே 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 என் அன்பே தூதர்கள் பாடிடும் பரலோக கீதமே தூதர்கள் பாடிடும் பரலோக கீதமே நாங்கள் கேட்டிட உள்ளம் வெள்ளம் பொங்குதே நாங்கள் கேட்டிட உள்ளம் வெள்ளம் பொங்குதே அன்பே 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 என் அன்பே 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 என் அன்பே விண்ணாடை அணிந்து குருத்தோலை ஏந்தி வெண்ணாடை அணிந்து குருத்தோலை ஏந்தி ஓசன்னா பாடி ஓய்வின்றி துதிப்பே ஓசன்னா பாடி ஓய்வின்றி துதிப்பே அன்பே 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 என் அன்பே 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 என் அன்பே நீரே என் கண்மலை நீரே என் கோட்டை நீரே என் கண்மலை நீரே என் கோட்டை நீரே என் அடைக்கலம் நீரே என் நம்பிக்கை நீரே என் அடைக்கலம் நீரே என் நம்பிக்கை அன்பே 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 என் அன்பே 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 என் அன்பே ராஜாவின் பிரசன்னம் எப்போதும் ஆனந்தம் மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே அன்பே 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 என் அன்பே 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 என் அன்பே அல்லேலூயா. பிரியமானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லி இங்கு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் ஆரம்பத்தில் கிறிஸ்துவை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களில் ஆரம்ப நிலையில் நாம் கொண்டிருந்த அதே நம்பிக்கையை முடிவு பரியந்தம் நாம் பற்றி கொண்டிருப்போமானால் நாம் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்றுதான் இங்கு இந்த வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு பாருங்கள், அநேகரிடத்தில் ஆரம்பத்தில் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையை இழந்தவர்களாக பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் இவைகள் எல்லாவற்றையும் காணுகிற பொழுது அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் தளர்ந்து போனவர்களாக, முடிவு பரியந்தம் அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ள முடியாதவர்களாக, பாதியிலேயே அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழந்து போனவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், மதலேன் மரியாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டு ஆரம்பத்தில் அவள் எந்த நம்பிக்கை உடையவளாக இருந்தாலோ அதே நம்பிக்கை அவளுடைய வாழ்க்கையில் முடிவு பரியந்தம் இருந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், அடக்கம் பண்ணிவிட்டார்கள், கல்லறையில் வைத்தாயிற்று என்று தெரிந்ததும் சீஷர்கள் கூட யூதர்களுக்கு பயந்து கதவுகளை மூடி வைத்து கொண்டு துயரத்தோடும் துக்கத்தோடும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இனி ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம்? எல்லாமே முடிந்து விட்டது. அவரும் மரித்து போய்விட்டார். அவர் ஒரு ராஜாவாக வருவார் என்று நாம் எதிர்பார்த்திருந்தோம். இப்பொழுதோ எல்லாம் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கிறதே, அவர் எங்கே இனிமேல் ராஜாவாக வர முடியும் என்ற ஒரு மனநிலையோடு கூட அவர்கள் தற்போது உள்ள சூழ்நிலையை எண்ணி பார்த்து நம்பிக்கையில் தளர்ந்து போனவர்களாக, அதை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லாதவர்களாக, இந்த சூழ்நிலைகள் நடுவில் அவர்கள் மனம் தளர்ந்து சோர்ந்து போய் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மதலேன் மரியாள் அப்படி அல்ல. கல்லறையில் வைத்தாயிற்று என்று தெரிந்த போதும் கல்லறையிலாவது நாம் போய் பார்த்துவிட்டு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட அவள் வருகிறதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையில் அவள் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு வந்தபடினால் ஆண்டவர் முதலாக சுவிசேஷ பணியை இந்த மதலேன் மரியாளுடைய கைகளில்தான் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நீ போய் என் சகோதரர்களுக்கு நீ சொல்லு, நான் உயிரோடு எழுந்து விட்டதை நீ போய் சொல்லு என்று சொல்லி முதல் பணியை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு நல்ல பெண்மணியாக இந்த மதலேன் மரியாள் மாறினதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டிருக்கலாம், என்ன சோதனைகள் வேண்டுமானாலும் வந்து கொண்டிருக்கலாம். அவற்றின் நடுவில் ஆரம்பத்தில் நாம் எந்த நம்பிக்கை வைத்திருந்தோமோ அதே நம்பிக்கையை முடிவு பரியந்தம், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், காரியங்கள் மரித்து போனது போலவே வந்திருந்தாலும் ஆண்டவர் இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையை நாம் உறுதியாய் முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவினிடத்தில் நாம் பங்குள்ளவர்களாக மாறிவிடுவோம். இந்த மதலேன் மரியாளுக்கு அப்படித்தான் பங்கு கிடைத்தது. பாருங்கள், எவ்வளவு பெரிய ராஜரிக மேன்மையை, அந்த பணியை ஆண்டவருடைய கைகளிலிருந்தே, அவருடைய வாயின் வார்த்தைகளில் இருந்தே அவள் பெற்றுக்கொண்டதை நாம் வாசிக்கிறோம். அதே போல நமக்கும் ஆண்டவர் பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறார் என்ற எதிர்பார்ப்போடு கூட முடிவு பரியந்தம் தளர்ந்து விடாமல் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு நாம் வாழ்வோமானால் கிறிஸ்துவோடு கூட நாம் பங்குடையவர்களாக மாறிவிடுவோம். ஒரு நாளும் இடையில் வருகிற இந்த சோதனைகளோ, இந்த வேதனையான காரியங்களோ, நஷ்டங்களோ, இழப்புகளோ, கண்ணீரின் பாதைகளோ ஒருபோதும் கிறிஸ்துவின் பங்கடைவதிலிருந்து, கிறிஸ்துவிடத்தில் நாம் பங்கடைவதிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது, அதை அழித்து விட முடியாது என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்வோம். அந்த நம்பிக்கையில் உறுதியாயிருப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். கிறிஸ்துவோடு கூட பங்கில் பலனடையும்படியாக, ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்தும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா?
முடியுமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாம் கிறிஸ்துவினிடத்தில் பங்குடையவர்களாக இருப்போம் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆரம்பத்தில் எந்த நம்பிக்கை உடையவர்களாக கிறிஸ்துவை பற்றி கொண்டிருந்தார்களோ அதே நம்பிக்கையில் கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் ஆண்டவரே அவர்கள் உண்மையாய்மை பற்றி கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்தை, ஆண்டவரே பலத்தை நீர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இடையில் வருகிற எத்தனை பாடுகளோ, சோர்வுகளோ, சோதனைகளோ அந்த நம்பிக்கையை ஒருபோதும் தகர்த்து விடக்கூடாது. ஒருவேளை அது தகர்த்திருந்தாலும், அந்த சோதனையின் நடுவில் அவர்கள் தளர்ந்திருந்தாலும், ஆண்டவர் இயேசு இன்றைக்கு புதுப்பிப்பீராக. என் ஆண்டவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார், நான் நிச்சயமாக அவருடைய பங்கில் நான் பங்கடைவேன் என்று சொல்லி, கிறிஸ்துவோடு கூட நான் பங்கடைவேன் என்ற நம்பிக்கையை புதுப்பித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்ததா? நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.